வரை வகுப்பில் இணைந்து கொண்டிருக்கின்ற சகல மாணவர்களையும் மாணவிகளையும் அன்போடு வகுப்புக்குள் வரவேற்றுக் கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய இரவு நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். வளமை வாராக்களும் வரல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆக்கள் வந்து ஜாயின் ஆகுமென்றோட்டு இந்த 1 மினிட் பார்ப்போமா? அது வரைக்கும் 1 வெயிட் பண்ணுங்க. 1 மினிட் பார்த்துட்டு ஸ்டார்ட் வராட்டி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். லேட் ஆகுது. ரைட். இதுக்கு மேலே நாங்கள் காத்திருக்க முடியாது. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நேற்று நாங்கள் பார்த்த விடயங்கள் என்னென்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய வகுப்புக்குள் நேரடியாக வரலாம். ஸோ நேற்று நாங்கள் சுருக்கம் எழுதுதற்காக கடைசியாக பார்த்திருந்தோம். ஸோ சுருக்கம் எழுதுதல் என்ற விடயத்திலே சுருக்கம் என்றால் என்ன என்று நாங்கள் பார்த்தோம். ஒரு விடயத்தை, ஒரு பந்தியை, அதன் கருத்து சிறிதும் குன்றாமல் நாங்கள் அதனை குறைந்த சொற்களில் திரட்டி எழுதுவதுதான் சுருக்கம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அடுத்தது வந்து சுருக்கத்தில் நன்மைகள் என்ன என்று பார்த்தோம். சுருக்கத்தால் கிடைக்கிற திறன்கள் என்னன்னு பார்த்தோம். சுருக்கம் எழுதுகின்ற படிமுறைகளை நாங்கள் பார்த்தோம். அந்த படிமுறைகளை வடிவாக உங்களுக்கு நேற்று விளங்கப்படுத்தினேன். முதலில் வந்து சுருக்கம் எழுத போகின்ற போது வாசித்தல், அதுக்கப்புறம் கிரகித்தல், அதுக்கப்புறம் வகையறுத்தல், அதுக்கப்புறம் குறித்தல், அதுக்கப்புறம் ஒழுங்குபடுத்துதல், எரிதல், தெரிஞ்ச விஷயத்தை எழுதுதல், அதுக்கப்புறம் பெருமட்டான சுருக்கம் எழுதுதல், அதுக்கப்புறம் ஒப்புநோக்கல், கடைசியாக திருத்தங்கள் மாற்றங்கள் செஞ்சு சொல்ல எண்ணிக்கையை கணித்து திருத்தமாக கடைசியாக நாங்கள் மொத்தமாக பந்திகளை எழுதி ஒரே பந்தியில் எழுத வேண்டும் என்கிற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். சுருக்கத்தின் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள் நேற்று நாங்கள் பார்த்த நாங்கள் நேரடியாக எழுத வேண்டும், சுற்றி வளைக்கக்கூடாது. நேரடியாக எழுத வேண்டும், சுற்றி வளைக்கக்கூடாது என்பதையும் நாங்கள் சொன்னோம். அதே மாதிரி மேலதிக விடயங்கள் எதையும் நாங்கள் சேர்க்கக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய ஓமை, ஓமானம், ஓமேயம், உதாரணம், மேற்கோள்கள் எதையும் நாங்கள் உள்வாங்கக்கூடாது. இது எல்லாத்தையும் மையப்படுத்தியதாகத்தான் சுருக்கம்
அமைய வேண்டும் என்ற விடயத்தை நாம் உங்களுக்கு சொன்னோம். அதே மாதிரி சுருக்கத்திலே வரக்கூடிய செய்யுள்கள் ஏதாவது இடம்பெற்றால் அந்த செய்யுள்களையும் கூட நாங்கள் எங்களுடைய சொந்த மொழிநடையில் எழுத வேண்டுமே தவிர அதனை நாங்கள் வசனமாக செய்யுளாக எழுதக்கூடாது. வலுவில்லாமல் இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும் என்கிற விஷயமெல்லாம் பார்த்தோம். சுருக்கம் சொந்த வசன நடையில் இருக்க வேண்டும், மூலப்பந்தியில் இருக்கின்ற விடயங்களை பார்த்து எழுதக்கூடாது. அடுத்தது வந்து கொடுக்கப்பட்ட இதில் எத்தனை உரைப்பகுதிகள் இருந்தால் நீங்கள் ஒரே பந்தியில் சுருக்கணும். தற்கூட்டு வாக்கியங்கள் அனைத்தும் பிறர் கூட்டு வாக்கியங்களாக வரணும். சொந்த கருத்துக்கள் எழுதக்கூடாது, தன்மை முன்னிலை இருக்கக்கூடாது, எல்லாம் படற்கையில் தான் வைக்கணும். வினா வாக்கியங்கள் இருக்கக்கூடாது, கூற்று வாக்கியங்கள் தான் இருக்கணும். சொல்களுக்கு பதிலாக ஒரே சொல்லை பயன்படுத்த முடியுமான இடங்கள் பயன்படுத்த வேண்டும். உதாரணங்கள், எடுத்துக்காட்டுகள், வர்ணனைகள், ஓமானங்கள், பழமொழிகள், மேற்கோள்கள் அனைத்தும் நீக்கப்பட வேண்டும். கூறியது கூறல் திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது. விதிக்கப்பட்ட சொற்களை விட அதிகமாக எழுதக்கூடாது, குறைவாகவும் எழுதக்கூடாது. மைய கருத்தை சிதைக்கக்கூடாது போன்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் சொன்னோம். ரைட். அப்புறம் எப்படி அதுக்கு மார்க்ஸ் போடுறங்கிற விஷயமெல்லாம் சொல்லிட்டு நேற்று ஒரு உதாரணம் தான் பார்த்தோம் நாங்கள். அவன் இன்று கொழும்புக்கு வந்தால் கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதிக்கும். ஸோ இதை நாங்கள் சுருக்கினோம் எப்படி? அவன் இன்று கொழும்புக்கு வரமாட்டான் என்று நாங்கள் நேற்று சுருக்கினோம். ரைட். 2வது விடை. சோதரன் செல்வனை நோக்கி உனக்கு நிலம், நீர், தீ, வழி, ஆகாயம் என்னும் ஐம்பொருட்கள் ஏதாவது ஒன்றினால் பேராபத்து ஏற்படலாம் என கூறினார். இதை சுருக்குங்க. 4 சொல் 5 சொல்லுல சுருக்கலாம். சுருக்குங்க பார்ப்போம். சுருக்கிட்டாக்கன்னு டைப் பண்ணுங்க. நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணாங்க நோ ப்ராப்ளமா? நோ ப்ராப்ளம். இப்படியா டைப் பண்ணால் சரி. குயிக்காக டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி போடணும். என்ன ஒரு தரம் வரைக்கும் விடை சொல்லவில்லை. அவசரமா டைப் பண்ணுங்க. லேட் ஆகல. குயிக் 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 குயிக். நான் கதைக்கிறது கேட்குது தானே? நீங்க இருக்கிறீங்க எல்லாரும் கிளாஸ்ல. ஒருத்தர் முடி சொல்ல காணலாம் தான் பார்க்குறேன். ஒரு ஆள் போட்டுடுங்க. ஓகே. நீயும் போட்டாச்சு. வெரி குட். சரி. ஓகே. ஒரு ஆள் சொல்லியிருக்கிறாங்க, செல்வந்தனுக்கு ஐம்பூதங்களினால் பேராபத்து ஏற்படலாம் என சோதிடன் கூறினான். சோதிடன் செல்வந்தனை நோக்கி ஐம்பூதங்களால் பேராபத்து ஏற்படலாம் என கூறினான். 2வது ஆள். 3வது ஆள், சோதிடன் செல்வந்தனிடம் அவனுக்கு ஐம்பூதங்கள் மூலம் ஆபத்து என்றான்.
இன்னொரு நாள் ஜோதிடனுக்கு ஐம்பூதத்தால் ஆபத்து உள்ளது. கூறினான் யாரு சொன்னதெல்லாம் இல்லாமல் இருக்கிறான். ஓகே. சோதனன் செல்வந்தனிடம் ஐம்பொருட்கள் ஏதாவது ஒன்றால் பேராபத்து ஏற்படும் என்பார். ஓகே, மற்றார்கள் ஆன்சர் பண்ணல. ஓகே, விடைய பார்ப்போம். சோதனன் கட்டாயம் பெறணும், அதை சொல்ல முடியல. அது நான் வந்து அன்னைக்கு சொன்னது. செல்வந்தனும் கட்டாயம் பெறணும். நீர், தீ, வழி, ஆகாயம், ஐம்பொருட்கள், இதை சுருக்கி என்னன்னு சொல்லுவோம்? ஐம்பூதங்கள். அதுல ஏதாவது ஒன்று பேராபத்து ஏற்படும் என கூறினார். அவ்வளவு சொல்லத்தான் வேணும். ஆகவே ஐம்பூதங்களில் ஒன்றால் செல்வந்தனுக்கு ஆபத்து ஏற்படலாம் என சோதனன் கூறினார். இதுல இன்னும் கொஞ்சம் சுருக்கிறேன்னா, இந்த ஏற்படலாம்னு நீங்க வெட்டல் தேவை. ஐம்பூதங்களுள் ஒன்றால் செல்வந்தனுக்கு ஆபத்து என சோதனன் கூறினார். ஓகே, ஆபத்து ஏற்படலாம்ங்கிறது தேவையில்லை, இதையும் வெட்டலாம். ஐம்பூதங்கள் ஒன்றால் செல்வந்தனுக்கு ஆபத்து என சோதனன் கூறினார். அப்ப இவ்வாறு சுருக்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட். அடுத்த பயிற்சி. கற்றதனாலாய பயனன் கொள்ளால் அறிவன் நற்றால் தொழாரனின். இது ஒரு செய்யுள் தந்திக்குது. பாப்போம் உங்களுக்கு அதை விலங்கியல் மாற்று என்ன விலங்குதோ அதை பாட்டு குயிக்கட்டா டைப் பண்ணுங்க பாப்போம். குயிக்கா சொல்லுங்கம்மா, இன்னைக்கு முடிக்கணும் சுருக்கத்தை. கிரகித்தனை தொடங்கணும். இன்னைக்கு கொஞ்சம் அவசரமா சொல்லுங்க. நல்லா உடச்சு உடச்சு வாசிச்சீங்கன்னா கருத்து விளங்கும். மறுபடியும் உடச்சு வாசி. குயிக்கா குயிக்கா. ஒரே ஒரு ஆள் இது வரைக்கும் சொல்லி வெரி குட், சாஜித். ரைட். ஓகே, இதுக்கு மேல காத்திருக்க முடியாது. 2 பேர் மாத்திரமே ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. ஒன்று சாஜித், அடுத்தது அனுஸ். கற்றதன் பயனை பயன் இறைவனை தொழுதலாகும் என்று சொல்லி சாஜித் சொல்லிக்கிறீங்க. கற்காதவனை விட கற்றவனே கற்றதனால் ஏற்படும் பயனை மிகவும் அறிவான் அப்படின்னு சொல்லி அனுஸ் சொல்லிக்கிறீங்க. ஸோ
பாப்போம். இது சொல்லுகின்ற என்னன்னா, கற்றதனால் ஆய பயன் என்னென்றால், கொள்வாள் அறிவன் நட்பால் தொழாதனேன். அதாவது அஜித் சொன்னதைப் போல, கற்றதன் பயன் இறைவனை தொழுதலாகும் என்பதுதான் இதனுடைய மிக அடிப்படையான சுருக்கமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இந்த செய்யுளை நாங்கள் பிரிச்சு பிரிச்சு உடைச்சு உடைச்சு வாசிச்சாதான் சரியா இதை நீங்க சுருக்கலாம். கற்றதனால், அப்ப அந்த நாள் வந்து இங்க இருக்கு. ரைட். இல் சக இங்க ஆய, இது ஆய பயன். அப்ப இங்க பயன் என் ஏன் இங்க வரணும் என்னவென்றால், அறிவன் நற்றால் தொழாரனின் நல்லவர்கள் இறைவனை தொழுவது போல அந்த பயன் தான் இங்க கிடைக்குமான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. சூரியனின் உதயம், வைகறையின் தோற்றம், மாலையின் பிறப்பு, ஞாயிற்றின் மறைவு, மலை வீழ்ச்சி, இடிமுழக்கம், மின்னல் ஆகிய இயற்கை நிகழ்ச்சிகள் ஆதி மனிதன் கண்டு கற்பனை செய்தான். இயற்கை நிகழ்ச்சிகளை விளக்க அவன் கட்டுக்கதைகளை ஆக்கினான். இதை ஒரு வரியில சுருக்கணுமா? ஒரு வரியில சுருக்கணும். என்ன சொல்றது ஆகக்கூடியனா ஒரு 6 7 சுருக்கணும். ம். ரைட். வெரி குட் சாஜித். மிக சுருக்கமாக ஒரே வரியிலே சொல்லியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். Go to the power. Hey everyone. Today, we've got a handy tutorial for you on how to start your Windows power button isn't working. But your power button is functioning, or you just want to know an alternative method, we've got you covered. Let's dive right in. The first method involves using your laptop's keyboard to power it on. You can enable this setting from the BIOS of your laptop. Enter the BIOS by holding F2, F10, or the DEL key. Go to the power management settings, pressing F10. Now, even pressing F10. அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லிருக்கீங்க. வெரி குட் சாஜித், ஹஸ்னா, அரோஸ், அதுக்கு பிறகு 1900 பேரை போடுங்க. ரஹானி, என்ன சொல்லிக்கிறீங்கன்னு பார்ப்போம். ஆதி மனிதன் இயற்கை நிகழ்ச்சிகளுக்கு கற்பனை கட்டளை ஆக்கினான். ஆதி மனிதன் இயற்கை நிகழ்ச்சிகளை ஆக்கினான். இயற்கை நிகழ்வுகளை வைத்து இயற்கை நிகழ்வுகளை வைத்து ஆதிமனிதன் கற்பனை இயற்கை நிகழ்ச்சிகளை ஆதி மனிதன் கற்பனை செய்து கட்டுக்கதைகளை ஆக்கினான். ஆதி மனிதன் இயற்கை நிகழ்ச்சிகளை விளக்க கட்டுக்கதைகளை ஆக்கினான். கட்டுக்கதைகளை விட கட்டணவே. ஓகே, வெரி குட், பரவாயில்லை. அப்ப இந்த இவ்வளவும் தேவையில்லை. இவ்வளோத்தையும் சுருக்கலாம் இயற்கை நிகழ்வுண்டுன்னு. அவை ஆதி மனிதன் இயற்கை நிகழ்ச்சிகளை விளக்கி கட்டுக்கதைகளை ஆக்கினான் என்பது போதும். ஆதி மனிதன் இயற்கை நிகழ்ச்சிகளை விளக்கி கட்டுக்கதைகளை ஆக்கினான். ஓகே, அவ்வளவும் போதும். அவை நீங்க நிறைய பேர் இந்த விடையை நெருங்கி இருந்தீங்க. வாழ்த்துக்கள். மற்றவர்கள் என்ன இடையூறு செய்தாலும் சரி, என் கணவனுக்காக என் வாழ்க்கையை தியாகம் செய்வேன் என்று வாழும் சிறந்த மனைவியை போல. மற்றவர்கள் எங்கள் வாழ்க்கையை கெடுக்க எவ்வளவு முயன்றாலும் சரி, என் மனைவிக்காக என் வாழ்க்கையை தியாகம் செய்வேன் என்று வாழும் உயர்ந்த கணவனைப் போல. காந்தி சமயனருக்காக வாழ்க்கையை தியாகம் செய்தான். ஒரே வரியில் சுருக்குங்க. ஒன் லைன்.
ரைட். காந்தி சமய நெறிகளுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்தார். காந்தி சமய நெறிக்காக வாழ்வை தியாகம் செய்தவர். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவர் தியாகம் செய்வது உண்டு. அவ்வாறே மகாத்மா காந்தியின் சமய நெறிக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்தார். தேவையில்லை வந்து விளக்கம் உதாரணம் தேவையில்லை சொல்லி. ஓகே, மற்ற அகலாம் ஒரே மாதிரி தான் சொல்லிக்கிறீங்க. ஓகே, விடைய பார்ப்போம். இது தேவையில்லை, நாங்கள் அதை செல்லாமலே சொல்லலாம். காந்தி சமய நெறிக்காக தம் வாழ்க்கையை தியாகம் செய்தார்ன்னு சொன்னா சரி. இதில் இந்த நான் அழிக்கிறதுலேயும் சில கூட கொஞ்சம் விஷயங்கள் இதில் மகாத்மா தேவையில்லை, காந்தி மட்டும் போதும். காந்தி சமய நெறி தம் வாழ்க்கையை தியாகம் செய்தார். சொல்ல எண்ணிக்கையை பொறுத்து நாங்கள் அவ்வளோ மொழினாலே போதும். அதோட கொஞ்சம் எழுதக்கூடாக்கு இருந்தால் குடும்பத்தில் கணவருக்கா மனைவிக்கா கணவனும் தியாகம் செய்வதுண்டோ என்று சொல்லலாம். ஆனால் அதுவும் தேவையில்லை. நாங்கள் டிரெக்டாக இந்த விடைக்கே வரலாம். சரிதானே? இந்த விடைக்கே வரலாம். ஓகே, அது போதும். ஓகே. அந்த படகு கவிழ்ந்ததால் பாரிய விபத்து ஏற்பட்டது. ஒருவர் கூட நீந்தி கரையறவில்லை. என்ன பரிதாபம்! சுழியோடிகள் வரவழைக்கப்பட்டனர். அவர்கள் பல மனத்தியாளங்கள் தேடியும் உடம்புகள் மாத்திரமே அகப்பட்டன. சுருக்குங்க, ஒரு வரியில சுருக்குங்க. Go to the power management settings where you find the power on by keyboard function or something similar. You can then enable this option and exit by pressing F10. Now, even if your laptop is turned off, you can press any key on your laptop keyboard to turn it off. இப்போ ஆன்சர் பண்ணுங்க. Welcome back to my channel. Today, I'm going. சரி, விடைய பார்ப்போமே. இதில் என்ன விஷயம் சமரி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா சொல்லிக்கலாம். சிலாக்கள் கடும் விளக்கமெல்லாம் சொல்லிக்கிறீங்க, அதில் ஒன்றும் பெறாது. சுழியோடிகள் வருது, உடம்புகள் மாத்திரம் கண்டெடுக்கப்பட்ட ஒன்றும் தேவையில்லை. சிம்பிளா ஒரே வரியில சொல்லலாம். அந்த படகு விபத்தில் எல்லோரும் மறந்தனர். தட்ஸ் ஆல். இதுதானே இதில் சொல்ல வந்தீங்க. அந்த படகு விபத்தில் எல்லோரும் இறந்தனர் என்ற செய்தியை மாத்திரம்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றார்கள். வேற எதுவுமே அதுக்குள்ள இல்லை, இல்லையா? படகு விபத்தில் எல்லோரும் இறந்தார்கள் என்ற செய்தியை தவிர வேறு வித்தியாசமான செய்திகள் எதுவும் அதுக்குள்ள இல்லை. ஆகவே நீங்களும் படகு விபத்தில் அனைவரும் இறந்தனர் என்ற செய்தியைத்தான் இங்கே நீங்கள் அந்த சுருக்கமாக சொல்லலாம். அவர் சுருக்கம் எழுதுகிற நேரம் நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, விவரணங்கள், விளக்கங்கள், உதாரணங்கள் இவற்றை நாங்கள் கணக்கில் எடுக்கக்கூடாது. நான் இதை கிரகிச்சுக்கொள்ளும். இந்த பந்தி சொல்ல வருகின்ற மெயின் விஷயம் என்னங்கிறத கிரகிச்சு கொள்ற ஆற்றல் சுருக்கம் எழுதுறதுல மிக முக்கியமான. இப்ப நாங்க சுருக்கிட்டு இருக்கிறதே பந்தியை சொல்றது.
இப்படி சுருக்க பழகிட்டீங்கன்னா ஒரு கட்டுரையை நீங்கள் அழகா என்ன செய்யலாம், சுருக்கி எழுதலாம் இல்லையா? சரி, ஓகே. அடுத்ததுக்குள்ளே போவோம். வெயிட் பண்ணுங்க, ஸ்க்ரீன் கட் ஆகிட்டேனே. சரி, வாங்க. ஓகே, அடுத்தது. Show you how to turn on your HP laptop. Your power button's broken. Now, before we dive into the tips, let me just say that the best solution is to take your laptop to a technician. They can fix the power button properly and make sure your laptop is in good shape. But if you need a quick fix to turn on your laptop right now, I've got a few tricks you can try. Let's get started. The first method is to use Wake On Learn feature. This method only works if your laptop is connected to a network. Here's what you need to do. 1. Connect your laptop to the network using an Ethernet cable. 2. On another device, go to the network settings and find the Wake On LAN feature. 3. Send a wake up signal to your laptop. This should turn your laptop on. It's a handy feature, but it only works if your laptop supports Wake On LAN and is connected to a network. Another method is to use an external keyboard. Some HP laptops allow you to power on the device using a specific key combination on an external keyboard. Here's how you do it. 1. Plug in the external keyboard to your laptop. 2. Press the key combination. ரைட், ஓகே. விடைய பாவம். பசுவை அதன் பயன் கருதி கிராமப்புற மக்கள் விரும்பி வளர்க்க. பசு பயன் தரும் மிருகம். பசு பயன் தரக்கூடிய மிருகம். கிராம மக்கள் பசுக்களை வளர்ப்பதில் பயன் பெறுகின்றனர். பசு பயன் தரும். கிராம மக்கள் பசுவை வளர்த்து பயன்பெறுகின்றனர். ஓகே. பசுவை அதன் பயன் கருதி கிராமப்புற மக்கள் விரும்பி வளர்க்கின்றனர் என்று சுருக்கலாம். இன்னும் அதை சுருக்கலாம். பசு பயன் தரு பசுவின் பயன் கருதி. பசு அதன் பயன் கருதிங்கிறத சுருக்கலாம் எப்படி என்றால் பசுவின். அப்போ எவ்வளோ பட்டிடலாம். பசுவின் பயன் கருதி, இந்த கருதியை பட்டிட்டு பயன் கருதின்னு வந்தாலும் பிரச்சனை இல்லை, பயனால் என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லையா? கிராமப்புற மக்கள்ங்கிறத கிராம மக்கள் என்றும் சுருக்கலாம். விரும்பியும் தேவையில்லை, வளர்க்கின்றனர் போதும். பசுவின் பயனால் மக்கள் கிராம மக்கள் வளர்க்கின்றனர் என்று வந்தாலும் போதும். இன்னும் கொஞ்சம் அழகாக எழுதுறோம்னா பசு பயன் கருதி கிராமப்புற மக்கள் விரும்பி வளர்க்கின்றனர். ஓகே, பசுவின் பயன் கருதி கிராமப்புற மக்கள் விரும்பி வளர்க்கின்றனர். ஸோ அவ்வளவும் போதும். ஓகே, சரி. இது ஒரு பெரிய பந்தி. ஒரு வரியெல்லாம் சுருக்கணும். ஒரு வேணுமெண்டா ஒரு 10 சொல்லுக்குள்ளே நீங்கள் எழுதலாம். மொழி கற்கும் பணியில் மாணவர்களுக்கு கல்வி புகட்டும் கருவியாக, உடனுழைக்கும் நண்பனாக, உறுதுணை புரியும் ஒரு வசதி பொருளாக கணனி இயக்குகின்றது. சித்திரமும் பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் என்று பாடினார் ஔவையார். மொழி அமைப்பின் கூறு ஒன்றினை மாணவனுக்கு அறிமுகப்படுத்தி பின்னர் அக்கூறு பற்றி அவன் நன்கு விளங்கிக் கொள்ளவும் அதனை பயன்படுத்தி கையாளும் ஆற்றலை பெறவும் மொழி பயிற்சி என்பது தேவைப்படுகிறது. இந்நோக்கங்களை நிறைவேற்றும் குறிக்கோளுடன் பயிற்சி வினாக்கள் அமைக்கப்படுகின்றன. இதை சுருக்குங்க பாப்போம். 2. Press the key combination. Usually Fn plus F12 or
ஒரே ஒரு நாள் தான் இது வரைக்கும் சுருக்கி காட்டிக்குது. ஆனால் இடையில ஒரு முக்கியமான பாயிண்ட் மிஸ்ஸிங். ஹானிமருக்கா பாருங்க, ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் உங்களுடைய முக்கியமான ஒன்று என்ன கண்டுபிடிங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒட்டி. ரெண்டு பேர் தான் இது வரைக்கும் ஆன்சர் பண்ணி. சரி, விடைய பார்ப்போம், லேட் ஆகுது. பலரும் பல விஷயங்களை சொல்லிக்கிறீங்க. பட் மிக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஓகே, இதில் என்ன செய்யணும், நாம முக்கிய பகுதிகளை பார்க்கணும். இது என்ன சொல்லுது மெயின்? மொழி கற்கும் பணியில் மாணவர்களுக்கு கல்வி ஓட்டுநருடையாக எல்லாம் சொல்லிட்டு வந்து கணனியை பத்தி சொல்றாங்க இல்லையா? அப்ப மொழி கற்றல் என்கிற விஷயம் கட்டாயம் வரணும். சரிதானே? மொழி கற்கும் பணிங்கிறது கட்டாயம் வரும். அதோட கணனி வரும். ஔவையார் சொன்னதே இந்த வர்ணனை எல்லாம் நமக்கு தேவையில்லை. சரிதானே? அடுத்தது அடுத்த மொழி பயிற்சி சம்பந்தமாகவும் இதுல சொல்லப்படுகிறது. பயிற்சி வினாக்கள் பத்தி சொல்லப்படுது. ஸோ இதை அடிப்படை வைத்து நாங்கள் சுருக்க போகின்ற போது இன்னும் அந்த பந்தி இன்னும் போகுதா? பெரிய பந்தி அது, அவ்வளோதையும் சுருக்கினா மொழி கற்கும் பணியில் கணனி முக்கிய இடம் பெறுகிறது என்றது கட்டாயம் சொல்லணும். பந்தி மிக அதையும் சேர்த்து பார்ப்போமா? இவ்வினாக்களுக்கு விடையளிக்க தயாரித்து கணனி வழி கல்விகளை கொடுக்கலாம். இவற்றை நோக்கிய மாணவன் இவற்றைக்கேற்ப விடையளிக்கிறான். உடனே மாணவன் தன் விடைகள் சரியா தவறா என கணனி வழி அறிகிறான். சரி என்றால் பாராட்டையும், தவறு செய்வதால் திரும்ப செய்வதற்குரிய தூண்டுதலையும் அவன் கணனி வழி பெறுகிறான். திரும்ப திரும்ப தவறு செய்வதால் சரியான விடையும் அவன் விரும்பினால் கணனியில் பெற முடியும். இவ்வாறு மொழி கற்கும் மாணவனுக்கு மொழி பயிற்சி நல்கும் ஒரு தனிப்பட்ட ஆசிரியனாக
கல்வி மற்றும் கருவியாக கணனி திகழ்கிறது. அந்த ஃபைனல் பந்தி தான் சுருக்கம். ஆகவே மொழி கற்கும் பணியில் கணனி முக்கிய இடம் பெறுகிறது. மொழி கூற்று பற்றிய அறிவுக்கும் அதனை கையாளும் ஆற்றலுக்கும் மொழிப்பயிற்சி அவசியம். மொழிப்பயிற்சியை கணனியினூடாக வழங்கலாம். ஸோ இதைத்தான் நாங்கள் சுருக்கி எழுதுவோம். ஓகே. அப்போ இந்த விஷயங்களை சுருக்கினா சரி, இவ்வளவு மொழினா சரி, ஒரு பந்தியில் சுருக்கினோம்டா மொழி கற்கும் பணியில் கணனி முக்கிய இடம் பெறுகிறது. கணனியினூடாக மொழிப்பயிற்சி வழங்கி மாணவர்களை தூண்டலாம். சரிதானே? அவ்வளவு சொன்னாலே போதும் முக்கியமாக. ரைட். இது முக்கியமான கருத்துக்கள். இதை தவிர ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க, மொழி கற்கும் பணியில் கணனி முக்கிய இடம் பெறும். ஓகே, இடம்பெறும். ஓகே. ரெண்டாவது, கணனியினூடாக மொழிப்பயிற்சியை கணனியினூடாக வழங்கலாம். இது கட்டாயம் சொல்லணும். இதனால் மாணவர்கள் தூண்டப்படுகின்றனர். கற்றலுக்கு மாணவர்கள் தூண்டப்படுகின்றனர். ஓகே, இது தேவையில்லை. எவ்வளோத்தையும் சொன்னா போதும். கீழே தரப்பட்டுள்ள உரை பகுதியின் சுருக்கத்தை 35 தொடக்கம் 40 சொற்களில் அமையக்கூடியவாறு எழுதுக. பெரிய ஒரு பந்தி அப்படியே போகுது. ஓகே. இது எப்படி நான் உங்களுக்கு தர்றது? ஓகே, நான் இப்போ குரூப்பில் போடுறேன் இந்த 3 ஸ்லைடையும். அந்த 3 ஸ்லைடையும் குரூப்பில் போடுறேன். குயிக்காக சுருக்கி நீங்கள் எழுத்து குரூப்லேயே போடுங்களேன். ப்ளீஸ். சரிங்கண்ணா, நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இப்போ அந்த 3 ஸ்லைடையும் போடுறேன். சுருக்க வேண்டிய பகுதியை நீங்கள் என்ன செய்யுங்க, மாதிரி பயிற்சி 9 இல்லையா? இப்போ குரூப்பில் போட்டிருக்கேன் பாருங்க. அதில் சுருக்குங்க. பெரிய பந்தி தானே, ஒத்தரி அதிலேயே பார்த்து பார்த்து சுருக்கும். சுருக்கி போடுங்க. நீங்கள் ஒரு கொப்பியில் எழுதி போடுங்க, டைப் பண்ண தேவை. நீங்கள் உங்களோட கொப்பியில் எழுதி போட்டு ஃபுல்லாக பிடிச்சி போடுங்க. அப்போ பார்க்கலாம் தானே, திருத்தலாம், இடத்தையும் திருத்திக் கொள்ளலாம் கிளாஸ்லேயே. பயிற்சி தான் முக்கியம். 3 பந்தியை தந்திருக்கிறேன், அதை சுருக்கி ஒரே பந்தி ஆக்கணும். 25 தொடக்கம் 30 சொல்லணும், 35 தொடக்கம் 40 சொல்லணும்னு தந்துட்டாங்க. ஸோ 35 தொடக்கம் 40 சொல்லுக்குள்ள உருவாங்க அப்போ. Video tutorial. In today's video, I will show you how to hard reset an HP notebook with a fixed match screen. Yes, guys, if you've got a problem where your HP laptop is not running on, stay tuned. ஓகே, இந்த செய்யறாக்கள் ஒரு எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டு நான் செய்கிறேன். எஸ்ன்னு போடுங்க. செய்கிறீங்கண்ணே, வாட்ஸ்அப்பில் பார்த்து செய்கிறீங்களான்னு ஒரு எஸ்ன்னு போடுங்க, மெசேஜ் ஒன்று ப்ளீஸ். யார் யார் செய்கிறீங்கன்னு பார்ப்போம். ரைட், ஓகே. ரைட், ஓகே. செய்யுங்களா? செய்யுங்க. குயிக்காக செஞ்சு எழுதி போடுங்க. எழுதுங்க, டைப் பண்ண தேவையில்லை. டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. டக்குன்னு நீங்கள் கொப்பியில் எழுதி போட்டு ஃபோட்டோ அடிச்சு போட்டு குரூப்லேயே போடுங்க. அப்போ குரூப்லேயே செக் பண்ணிக்கொள்ளலாம்.
குரூப்ல போட்டாக்கள் உத்தரம் போடல. ஒரு சுருக்கம் என்ன? நம்ம ஒருத்தரும் போடுறோம் இல்லையா? நேரம் போதே 9 மணி ஆகுது. ரைட். எழுதிய நாட்கள் பிடிக்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ. சரி, ஓகே. நீங்களே இன்னொருக்கா செக் பண்ணி கொடுங்க. நேரம் போது முடிப்போம். குரூப்பில் போட சொன்ன ஒருத்தர் போடல. பர்சனல் அனுப்பிக்கிறீங்க ஒரு ஆள். ரைட், ஓகே. விடையை பார்ப்போம். கல்வி பருவம் என்று சொல்வார்கள். கலைகள் இளமை பருவம் மாணவர்களுமே இது பொதுவான நிறை. இதன்படி ஒழுங்கு அதன் புதுப்பிக்கப்படும் உயர்ந்த கணக்கர்களும் செய்திகளும் என்றைக்கும் மாறா. மாணவர்களுக்கு தொழிற்கல்வியின்றி அமையாதது. இன்றைய காலத்தில் உலகெங்கும் உள்ள அறிஞர்கள் வற்புறுத்தி வருகின்றனர். இலங்கையும் இந்த இயக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறது. உடல் உழைப்பை ஒட்டிய தொழில் ஆடவர் மகளிர் ஆகிய இருபாலாருக்கும் வேண்டப்படுவது என்பதும் அப்பயிற்சி இளம்பராயத்தில் அளிக்கப்படுவது என்பதும் பலர் கருத்து. ஆனால் அந்நாட்டில் முன்பொரு காலத்தில் இருந்த இதை விட முக்கியமான பயிற்சி ஒன்றை மறந்து விடலாத காலத்தை விட பெரிதும் வேண்டப்படுகின்றது. மானுட வாழ்க்கையானது பரஸ்பர உதவியை அடிப்படையாக கொண்டது என் கோட்பாடு இந்நாளில் அறவே மறந்து போய்விட்டது.
இங்கும் ஒரே போட்டி மயம் பொற்களத்தின் கட்சியே தென்படுகிறது. பகுத்தளித்தல் என்ற பண்புக்கு பதிலாக பறித்து பிடுங்குதல் எனும் பாதகமே பார்க்கும்படி அங்கும் காட்சி கொடுக்கிறது. நவீன படிப்பு முறை இத்தகைய துல்லிய நோக்கத்துடன் அமைக்கப்பட்டிருக்கிறது. கல்வியானது கைங்கரியமாயிருந்து போய் பொது போட்டிமயமாக மாறியிருக்கிறது. என்ன முறைகளில் பிறரை விட தாம் மேலான அந்தஸ்து வைக்க முடியும் என்பதுவே களத்தவர் பேச்சாகும். உவேசமும் துயரமும் அதிகரிப்பது இதனாலே ஆகும். ஆகவே உயர்ந்த எண்ணங்கள் ஆழப்பதியக்கூடிய இளமை பருவமே கல்வியும் கலையும் பயில்வதற்கு சிறந்தது. இளமையிலேயே இருபாலருக்கும் தொழிற்கல்வி அவசியமானது. ஆனால் இதை விட பரஸ்பர உதவி அடிப்படையாக கொண்ட கல்வி முக்கியம். இது முற்காலத்திலிருந்து இப்போது மறக்கடிக்கப்பட்டுள்ளது. கல்வி உட்பட அனைத்தும் போட்டிமயமாகிவிட்டது. எனவே இன்று விடப்படுவது பரஸ்பர உதவியை போட்டும் கல்வி பயிற்சி. இதை இன்னும் சுருக்கணும். இது உள்ளடக்கப்படுகிற கருத்துக்கள். இதை எப்படி சுருக்கலாம்? இளமை பருவமே கற்பதற்கு சிறந்தது என்கிறத மட்டும் சொன்னா போதும். சரிதானே? ஆகவே இளமையில் தொழிற்கல்வி அவசியம். அத்தோடு போட்டித்தன்மையை குறைத்து பரஸ்பர உதவும் மனப்பான்மை ஏற்படுத்த வேண்டும். தட்ஸ் ஆல். அவ்வளவும் சுருக்கலாம். நீங்க சொல்லுக்குள்ள வடிவா சுருக்கலாம். ஓகே தானே? ரைட். ஓகே. அப்ப இவ்வாறு நீங்கள் சுருக்கி எழுதினால் போதுமானது. சுருக்கணும். இன்னும் சில பார்ப்போம். அதோட நாளைக்கு கிரகித்தல் பார்ப்போமா? நாளைக்கு கிரகித்தல் பகுதியையும் பார்த்து முடிச்சுட்டுவோம். சுருக்கமும் கிரகித்தலும் ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் இந்த நியூஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புவேன். வேணுமெண்டா இன்றைக்கு பிடிச்சது நாளைக்கு அனுப்பிடுறேன், பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. நாளை வகுப்பில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடை பெற்றுக் கொள்கின்றோம். இன்றையோட நாளைக்கும் இதே டைமில் சந்திப்போமா? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். பாய்.